ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்சிடிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 6 மெட்டீரியல் அரவுண்ட் அஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். Explore materials through which one can see or cannot see. Gulan, Sita and Sarah are playing hide and seek with their friends. Gulan hid behind the wall. Sita hid behind the big tree in the garden, while Sarah hid behind glass door, which has a hazy surface. Sita's younger brother can see all of this happening through a glass window of his house. குல்லன், சீதா, சாரா இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் வந்து விளையாட போறாங்க. வந்து ஒரு செவருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். சீதா வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. சாரா எங்க ஒளியறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் டோர். ஃப்ராஸ்டட்னா என்ன அப்படின்னா மங்களா தெரியும்ல, அததான் நம்ம ஃப்ராஸ்டட்னு சொல்லுவோம். ஹேசி சர்ஃபேஸ். அங்க வந்து யார் ஒளிஞ்சுக்கிறா? சாரா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சீதாவோட யங்கர் பிரதர் வந்து எங்க இருந்து பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட கிளாஸ் விண்டோட பாக்குறாங்க. இந்த பேராகிராஃப்ல வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பாக்குறோம். ஒன்னு வந்து ஒளிஞ்சா பின்னாடி தெரியவே செய்யாது, ஒன்னு வந்து ஃப்ராஸ்டடுக்கா தெரிகிறது, இன்னொன்னு வந்து நல்லா தெளிவா. 3 டைப் வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். The materials through which things can be seen clearly are called transparent. எந்த ஒரு பொருள் வழியா நம்ம வந்து கிளியரா பார்க்க முடியுமோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ், வாட்டர், ஏர், செலோபேன் பேப்பர் எக்ஸெட்ரா ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ். Why did Gulan, Sita and Sarah choose these places to hide? குலான், சீதா, சாரா இவங்க எல்லாருமே எதுக்காக அந்த பிளேசஸ் வந்து ஒளியறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? Do you think it would be possible for Sita's brother to see her and her friends through a closed wooden window of the house? அவரோட பிரதர் வந்து ஒரு வுடன் விண்டோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த விண்டோ வழியா எல்லாரையும் பார்க்க முடியுமா? முடியாது. There are many materials through which you are not able to see at all. These materials are called opaque. Wood, cardboard and metals are examples of opaque material. இந்த ஒரு பொருள் வழியா நம்மளால எதையுமே பார்க்க முடியாதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒபாக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வுட், கார்ட்போர்டு, மெட்டல் இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒபாக் மெட்டீரியலுக்கான எக்ஸாம்பிள். The materials through which object can be seen but not clearly are known as translucent. Butter paper and frosted glass are example of translucent material. எந்த ஒரு பொருள் வழியா பாதியா மட்டும் மங்களா மட்டும் பாக்குறோமா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலுக்கு நம்ம எதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா பட்டர் பேப்பர், ஃப்ராஸ்டட் கிளாஸ் எல்லாமே நம்ம எதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம்? டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். Look at figure 6.5. Identify and label the nature of materials used by Gulan, Sita, Sarah and Sita's brother. இப்ப இங்க பாருங்க, இப்ப ஏ அப்படிங்கிறது யாரு? குலானு. பி அப்படிங்கிறது யாரு? சீதா. சி அப்படிங்கிறது யாரு? சாரா. அப்படிங்கிறது யாரு? சீதாவோட பிரதரு. இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா டிரான்ஸ்லூசன்ட்கான எக்ஸாம்பிள். இது வந்து டிரான்ஸ்பரண்ட். இது என்னது அப்படின்னா ஒபாக். இதுவும் ஒபாக். அப்படிங்கிறது என்ன வரும்? ஒபாக் மெட்டீரியல். பி அப்படிங்கிறதும் ஒபாக் மெட்டீரியல். சி அப்படிங்கிறது டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். டி அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். Let us classify the following objects as transparent, translucent or opaque in table 6.4. இப்ப கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எது வந்து டிரான்ஸ்பரண்ட், எது டிரான்ஸ்லூசன்ட், எது ஒபாக் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். வந்து எரேசர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற இமேஜ் ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்ப எரேசர் அப்படிங்கிறது ஒபாக்கா இருக்கும். பட்டர் பேப்பர் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்? மங்களா தெரியும். அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவோம். கிளாஸ் டம்ளர் நம்ம கண்ணு முன்னாடி கிளாஸ் டம்ளரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பிக்சர் கண்டிப்பா தெரியும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம்? டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லலாம். ஃப்ராஸ்டட் கிளாஸ் வந்து நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம். ஃப்ராஸ்டட் கிளாஸ் எதுக்கான எக்ஸாம்பிள்? டிரான்ஸ்லூசன்ட்கான எக்ஸாம்பிள். உடன் போர்டு வந்து ஒபாக் எக்ஸாம்பிள். விண்டோ கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். வாட் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர், வாட் இஸ் நாட்? எதெல்லாம் வாட்டர்ல வந்து கரையும்? சால்யூபிள்னா என்னன்னா கரையிறது. எதெல்லாம் தண்ணியில கரையும், எதெல்லாம் தண்ணியில கரையாது.
Gulan was sweating when he came home after playing in the evening. He was feeling tired and thirsty. Gulan's mother mixed a spoonful of sugar, a pinch of salt, and some lemon juice in a glass of water and offered him this sikanji to drink. ஈவினிங் டைம்ல விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரான். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஸ்வெட்டிங்கா ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால அவங்க அம்மா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல வந்து வாட்டர் எடுத்து அதுல வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சுகர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், லெமன் ஜூஸ் எல்லாமே ஆட் பண்ணி வந்து குலானுக்கு வந்து கொடுக்காங்க. குலான் noticed that while his mother was mixing sugar and salt in water, the salt and the sugar disappeared after a while. அவங்க அம்மா வந்து சுகர் அண்ட் சால்ட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணும்போது ஒன்னு வந்து நோட்டீஸ் பண்றான். என்ன நோட்டீஸ் பண்றான், அவங்க சால்ட்டும் போட்டாங்க சுகரும் போட்டாங்க, ஆனா அந்த வாட்டர் சால்ட்டும் சுகரும் இல்ல. ஏன் இல்ல, சுகர் அண்ட் சால்ட் வந்து வாட்டர்ல என்ன செய்யும், கரையும். அப்போ சுகர் அண்ட் சால்ட் வந்து soluble. Let us try a simple activity to explore how different materials behave when we mix them in water. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி வந்து பண்ண போறோம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து வாட்டர்ல வந்து soluble ஆகுது. Activity 6.7. Let us explore. Collect small amount of sugar, salt, chalk powder, sand and sawdust. நம்ம வந்து என்னெல்லாம் கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சம் சுகர், சால்ட், சாக் பவுடர், சாண்ட். சாண்ட்னா என்னது, மணல். சாடஸ்ட்னா என்ன அப்படின்னா மரத்தூள். Take 5 glass tumblers and fill them about 2/3 with water. வந்து என்னெல்லாம் எடுத்துக்கோம், சுகர், சால்ட், சாக் பவுடர், சாண்ட் அண்ட் சாடஸ்ட். எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா 5 கிளாஸ் வந்து எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ்ல வந்து 2/3 வந்து 3 பிரிச்சு அதுல வந்து 2 பார்ட் வந்து என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா வாட்டர் வந்து ஆட் பண்றோம். Put a teaspoon of sugar in the first glass tumbler, salt in the second one, chalk powder in the third, sand in the fourth, sawdust in the fifth. நம்ம 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்றோம், செகண்ட் கிளாஸ்ல சால்ட் ஆட் பண்றோம், தேர்ட் கிளாஸ்ல சாக் பவுடர் ஆட் பண்றோம், ஃபோர்த் கிளாஸ்ல சாண்ட் ஆட் பண்றோம், ஃபிஃப்த் கிளாஸ்ல சாடஸ்ட் வந்து ஆட் பண்றோம். ஸ்டிரிங் predict what will happen in each case. கலக்கிட்டு நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து predict பண்ணுங்க, நீங்க வந்து எதெல்லாம் வந்து வாட்டர்ல வந்து soluble ஆகும், எதெல்லாம் insolve ஆகும் அப்படிங்கறத predict பண்ண சொல்றாங்க. Use a spoon to stir well the constant of each glass tumbler. ஒரு கிளாஸ்லயும் நம்ம என்ன செய்யறோம், கலக்கிட்டே இருக்கிறோம். Wait for few minutes and watch what happens. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டரை வந்து போய் பார்க்க போறோம். பார்த்தா நமக்கு என்ன தெரியும், write down your observation in table 6.5. என்ன பாத்தீங்க அப்படிங்கறது டேபிள் 6.7ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சுகர் வந்து என்ன செய்யும், மேல பார்த்தோம், சால்ட் அண்ட் சுகர் வந்து என்ன செய்யும், சால்வ் ஆயிரும். சாக் பவுடர் செய்யும், சால்வ் ஆயிரும். சாண்ட் டிசால்வ் ஆகும். டஸ்ட் என்ன செய்யாது, சால்வ் ஆகாது, டிசால்வ் ஆகும். You might have noticed that some materials completely disappear when mixed in water. We say that these materials dissolve in water, or in other words, they are soluble in water. Some materials do not mix with water and do not disappear even after we stir them for a long time. These materials are insoluble in water. Water plays an important role in the functioning of our body because it can dissolve a large number of materials. வந்து வாட்டர்ல வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, அதுல வந்து எதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்டர்ல வந்து தெரியலையா அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா soluble in waterன்னு சொல்லுவோம். எதெல்லாம் டிசால்வ் ஆகாம அப்படியே கிளாஸ்ல இருந்ததோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா insoluble in waterன்னு சொல்லுவோம். பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது. வாட்டர் வந்து நமக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனோ புரோட்டீனோ நமக்கு கொடுக்கலாம், ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம சாப்பிடுற ஃபுட்டை நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கு எதுதான் ஹெல்ப் ஆகுது, வாட்டர் தான் ஹெல்ப் ஆகுது. மேக் யுவர் ஓன் ORS. ORS அப்படின்னா என்ன, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் டீஹைட்ரேஷன் டியூ டு diarrhea or other illness. These ready-made ORS packets are available in primary health center and also in the market. Each packet is dissolved in a liter of water before use. If these are not available, ORS can be prepared at home by mixing 6 teaspoons of sugar and half teaspoon of common salt in 1 liter of boiled and cooled water. ஓஆர்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஏதாவது டீஹைட்ரேட் ஆனாலோ அல்லது நம்ம டயரியால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம உடனே என்ன செய்வாங்க, ஓஆர்எஸ் வந்து டாக்டர் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவோம். இது வந்து ரெடிமேடாவே கிடைக்குது. சப்போஸ் நம்ம கிட்ட ரெடிமேடா இல்ல, ஆனா நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளே என்ன செய்யலாம், அந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனை வந்து ரெடி பண்ணலாம். எப்படி ரெடி பண்ணணும், 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து நல்லா
பாயில் பண்ணி அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல 6 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி அதெல்லாம் சேக் பண்ணிட்டு அதுதான் ஓஆர்எஸ். Some liquids get completely mixed with water, some do not mix with water and form a separate layer when left undisturbed for some time. Similarly, some gases are soluble in water whereas others are not. For example, oxygen gas dissolve in water. It is very important for us to survival of the animals and plants that live in water. வந்து வாட்டரோட கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகும். சில இது என்ன செய்யாது, மிக்ஸ் ஆகாது. இப்ப கேசஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கேசஸ் வந்து வாட்டர்ல வந்து சாலிபிள் ஆகுமான்னு கேட்டா அதுலயும் எப்படி இருக்கும், சம் கேசஸ் வந்து சாலிபிள் ஆகும், சம் கேசஸ் இன்சாலிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வாட்டர்ல கண்டிப்பா என்ன செய்யும், டிசால்வ் ஆகும். அது வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆனாதான் வாட்டர்ல இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும், லீவ் பண்ணவே முடியும். ஹவு ஹெவி ஆர் லைட்? Activity 6.8. Let us measure. Let us take 3 identical paper cups or bowls. Fill each cup half with the provided materials. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா 3 பேப்பர் கப் வந்து எடுத்துக்கிறோம். அதுல வந்து என்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபில் பண்ண போறோம். Fill 1 with water and mark it as A. Second with sand and mark it as B. And third with pebbles and mark it as C. இப்போ நம்ம 3 பேப்பர் கப் எடுத்துருக்கோம். அதுல வந்து A, B, C னு மார்க் பண்றோம். ஏன்னு மார்க் பண்ணதுல வந்து வாட்டர் ஆட் பண்றோம், பின்னு மார்க் பண்ணதுல வந்து சாண்ட் ஆட் பண்றோம், சின்னு மார்க் பண்ணதுல வந்து பெபிள்ஸ் வந்து ஆட் பண்றோம். predict which one would be heavier and which one would be lighter. இப்ப இது மூணுலயுமே எது வந்து ஹெவியா இருக்கும், எது வந்து லைட்டா இருக்கும்? Each cup using a balance and record the reading in your notebook. ஒரு கப்பையும் வெயிட் பண்ணி அது எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கறத நம்ம நோட்ல வந்து எழுதணும். கம்பேர் த டேட்டா அண்ட் இன்ஃபர் which is heavier or lighter. இந்த மூணையும் வந்து கம்பேர் பண்ணி எது வந்து ஹெவியர் எது லைட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. From activity 6.8 we can say that any object which is heavier or lighter can be measured in terms of property are called mass. இப்போ weight மெஷர் பண்றது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாஸ்ன்னு சொல்லுவோம். The one which is heavier has more mass and one which lighter has less mass. எது வந்து ஹெவியரா இருக்கோ அதுல வந்து நிறைய மாஸ் இருக்குன்னு சொல்லுவோம், எது வந்து லைட்டரா இருக்கோ அதுல வந்து லெஸ் மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Weight is sometimes used in common language for mass and it is determined by weighing. You will learn more about mass and weight and their relation in higher classes. வந்து நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெயிட்டை தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வெயிட் அப்படிங்கிறது நம்ம வெயிட் மிஷின்ல வச்சு எவ்வளவு வெயிட் இருக்கோ அதை பொறுத்து அந்த மாஸ் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும். இப்போ மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். Space and volume. Next day, Madam Vidya enters the class. All the students stand up to greet her. She reciprocates and deliberately says, "Please keep your bags on your seat and sit down." Students are not able to sit because bags are kept on their seat. Madam Vidya asks, "Why you are not sitting?" The students reply that there is no place to sit because the bags have occupied that space. Next day வந்து வித்யா மேடம் வந்து அவங்க கிளாஸுக்கு வராங்க. வந்த உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, விஷ் பண்றாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க, திரும்ப விஷ் பண்ணிட்டு பேக்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ன செய்யல, உட்காரவே இல்லை. ஏன் உட்காரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க பேக் வச்ச உடனே அந்த இடம் எல்லாமே என்ன ஆயிருச்சு, ஆக்குப்பை ஆயிருச்சு, அந்த இடம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு, சோ நாங்க உட்கார்றதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Continuing the conversation, she provides 2 identical class tumblers to 2 students and encourage them to pour the remaining water from their drinking water bottles into the respective class tumblers. On pouring water in the class tumblers, the students observe that one class tumbler is half filled with water while the other is almost completely filled with water. வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். வித்யா மேம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 கிளாஸ் டம்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. பண்ண வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அந்த வாட்டர் பாட்டில் இருக்க வாட்டர் இந்த கிளாஸ்ல வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. அப்படி இந்த கிளாஸ்ல ஃபில் பண்ணும்போது 1 கிளாஸ் என்ன ஆயிருச்சு, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னொரு கிளாஸ் வந்து ஹாஃபா தான் கம்ப்ளீட் ஆச்சு. Why is the level of water different in
இந்த 2 டம்ளர்ஸ். ஏன் இந்த லெவல் ஆஃப் வாட்டர் வந்து இந்த 2 டம்ளர்ஸ்லயும் வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேடம் வித்யா elaborates that both tumblers have the same capacity. The water level differ in each case, which indicates the amount of water in each tumbler is different. கிளாஸ் வந்து ஒரே சைஸ் தான், ஆனா கிளாஸ்ல இருக்கிற வாட்டரோட குவான்டிட்டி தான் என்ன இருக்கு, ஒரு கிளாஸ்ல அதிகமா இருக்கு, ஒரு கிளாஸ்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The water in the first tumbler occupies less space, indicating that the volume of water in this tumbler is less than the water in the other tumbler. The space occupied by water represent its volume. இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில் வந்து ஹாஃப் வந்து வாட்டர் வந்து ஃபில்லா இருக்கு, ஹாஃப் வந்து என்ன இருக்கு, எம்டியா இருக்கு. இந்த எம்டி பிளேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கிற இந்த வாட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வால்யூம்னு சொல்லுவோம். Why was I not able to transfer water from the jug into an empty water bottle completely? Now I know the reason behind it. இப்போ நான் வந்து ஒரு ஜக்கு ஃபுல்லா வாட்டர் வச்சிருக்கேன், அதை வந்து என்னோட எம்டி பாட்டில நான் ஃபில் பண்ண வந்து அது போக எக்ஸஸா நிறைய இருக்கும், அது ஏன்னு இப்ப எனக்கு புரியுதுன்னு சொல்றா. You may have noticed drinking water bottles of different sizes being sold in the market. Have you noticed 1L, 500 ml, 200 ml, etc. written the net quantity in the bottles? These indicates the of water in the bottles. பாட்டில் வாங்குறதுக்காக கடைக்கு போறோம். ஒரு வாட்டர் பாட்டில் என்ன எழுதிருப்பாங்க, 1L, 500 ml, 200 ml அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. இந்த எல் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா லிட்டரை மென்ஷன் பண்ணும். எம்எல் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணும். இப்ப இந்த லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதிக்கிறது 1 லிட்டர் அப்படிங்கிறது அந்த பாட்டில் வந்து 1 லிட்டர் வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். 500 ml அப்படிங்கும் போது அதுல வந்து நம்ம ஹாஃப் லிட்டர் 500 மில்லி லிட்டர் வாட்டர் லிக்யூட தான் நம்மளால ஃபில் பண்ண முடியும். அந்த பாட்டில்ல வந்து எவ்வளவு வாட்டர் வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வால்யூம்னு சொல்லுவோம். Now you have become familiar with many properties of materials. However, all materials do not possess all these properties. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். Space, matter, mass and volume are the two properties that are possessed by all materials. Can we give a general name to anything that possesses these two properties? எல்லா மெட்டீரியலும் காமனா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குமான்னு கேட்டா இருக்கும். அப்ப என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும், மாஸ் அண்ட் வால்யூம் வந்து எல்லா மெட்டீரியல்லையும் இருக்கும். anything that occupies space and has mass is called a matter. பிளேஸ வந்து ஆக்குபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேட்டர்னு சொல்லுவோம். மாஸ் gives the quantity of water and the unit measure it are gram and kilogram. The space occupied by matter is its volume. The unit to measure the volume and liter are liter and milliliter. இப்ப நம்ம வந்து ஒரு பொருளோட மாஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கிராம் அண்ட் கிலோகிராம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். Kilogram is the unit of mass in the international system of units. Kilogram is abbreviated in lower case as kg. There is no space between k and g in kg and no full stop after the symbol except at the end of the sentence. While writing the mass, always leave a space between the number, numerical value and the unit. For example, if we have mass of 7 kilograms, it would be written as 7 kg or not as 7 kgs. இப்போ SI யூனிட்னா என்ன, இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட் தான் நம்ம SI யூனிட்னு சொல்லுவோம். இப்போ மாஸோட யூனிட்டை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தோம், கிலோகிராம்னு மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தோம். அப்ப இந்த கிலோகிராம் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா கேஜி அப்படிங்கிற ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதுவோம். இந்த கேஜி இது ரெண்டுக்கும் இடையில என்ன செய்யக்கூடாது, ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. கேஜி அப்படிங்கறத ஸ்பேஸ் விடாம தான் எழுதணும். மாஸ் வந்து எவ்வளவுன்னு பாக்குறோம் அப்படின்னா 1 கிலோகிராம் இருக்கு அப்படின்னா நம்ம 1 போட்டு கேஜி போடணும். இந்த 1க்கும் கேஜிக்கும் இடையில என்ன இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். ஆனா இந்த கேஜிக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 கிலோகிராம் இருந்தாலும் சரி, 1000 கிலோகிராம் இருந்தாலும் சரி, கேஜின்னு தான் எழுதணும். கேஜிஎஸ் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. Similarly, liter is abbreviated as capital L and milliliter is ml. There is no space between m and l in ml. For example, if you have 500 milliliter of water, it would be written as 500 ml or m. M will be the lower case and L will be the upper case. The SI unit for volume is cubic meter, abbreviated as meter cube. The abbreviation is written with a superscript
3 note cubic meter. For example, if you have volume of 2 cubic meters, it would be written as 2 meter cube. Always leave space between the number and the unit. 1 meter cube equal to 1000 liter. இப்ப இதே தான் லிட்டர் இருக்கும். லிட்டரை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் எல்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதே மில்லி லிட்டர் அப்படின்னா எம்எல். எம் வந்து எப்படி இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். எல் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். 500 மில்லி லிட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 500க்கும் எம்எல்லுக்கும் இடையில கேப் இருக்கணும். எம்முக்கும் எல்லுக்கும் இடையில என்ன இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எம் வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், எல் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கியூபிக் மீட்டர்னு சொல்லுவோம். இந்த கியூபிக் மீட்டர் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா m பவர் 3ன்னு எழுதுவோம். இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மீட்டர் கியூப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்ப சப்போஸ் 2 கியூபிக் மீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 2 மீட்டர் கியூப்னு எழுதணும். 1 மீட்டர் கியூப்னு இருக்கு அப்படின்னா 1 மீட்டர் கியூப்னு எழுதணும். இந்த 1 மீட்டர் கியூப் நம்ம எப்படியும் எழுதிக்கலாம், 1000 லிட்டர்னு எழுதிக்கலாம். Can all the materials around us be considered as a different example of matter? Discuss with your friends. சுத்தி என்னென்ன பொருள் இருக்கு, அந்த பொருள்ல வந்து என்னென்ன டிஃபரன்ஸ் மேட்டர் வந்து இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் இஸ் மேட்டர், சாண்ட் அண்ட் பெபிள்ஸ் ஆர் மேட்டர், அண்ட் சோ இஸ் த கப். இப்போ வந்து வாட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது மேட்ரு. அதே மாதிரி பெபிள்ஸ் அப்படிங்கிறது மேட்ரு, சாண்ட் அப்படி மேட்ரு, கப் அப்படிங்கிறது என்னதுதான், மேட்ரு தான். மெட்டீரியல்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் மேட்டர் யூஸ்டு இன் த கிரியேஷன் ஆர் மேக்கிங் ஆப்ஜெக்ட். இப்ப மெட்டீரியல்ஸ் வந்து மேட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வச்சு என்னென்ன ஆப்ஜெக்ட் செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அதுல இருக்கிற மேட்டர் வந்து இருக்கும். We learned that materials look different and behave differently. We grouped materials on the basis of similarities and differences in their properties. மெட்டீரியல்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம என்ன எப்படி வந்து குரூப் பண்ணுவோம் அப்படின்னா அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸை பொறுத்து தான் நம்ம என்ன செய்வோம், குரூப் பண்ணுவோம். And grouping useful as it help us study and observe patterns in the properties of things. Humans have been classifying not only things but also rocks, plants and animals. We have learned about the classification of the living world in the chapter Diversity in the Living World. Just like in the living world, classification of the non-living world is also done on the basis of their properties. எதுக்காக இப்படி வந்து குரூப் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா அதை பத்தி கத்துக்க, அதை பத்தி லேர்ன் பண்றதுக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், குரூப் பண்றோம். நம்ம வந்து டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட் வந்து இருக்கிறத வந்து நம்ம எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணோம். ஒன்னு வந்து லிவிங் திங்ஸ் கிளாசிஃபை பண்ணோம், ஒன்னு வந்து நான் லிவிங் திங்ஸ் கிளாசிஃபை பண்ணோம். ராக்ஸ் அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸ், பிளான்ட் அப்படிங்கிறது லிவிங் திங்ஸ், அனிமல்ஸ் அப்படிங்கிறது லிவிங் திங்ஸ் அப்படின்னு ஏற்கனவே எந்த சாப்டர்ல பார்த்திருக்கோம், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட்ல பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த சாப்டர்ல என்ன பார்த்தோம், மெட்டீரியல்ஸ் எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். A similar classification system exists in ancient India. Ayurveda, one of the Indian medical system, too has a system of grouping things. Ancient Indiaலயும் என்ன செஞ்சிருக்காங்க, மெட்டீரியல்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம். இந்த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, குரூப்பிங் பண்ணிருக்காங்க. The Solka preciously talks about the 20 properties, guna, the pairs of opposite properties, which are used to describe all physical matter in Ayurveda. These properties can also be used to describe all living system, plants, animals and humans, the environment and also food. வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குரூப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா 20 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குரூப் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 20 ப்ராப்பர்ட்டிஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, அப்படிதான் குரூப் பண்ணாங்க. அப்போ 1 to 10 வரைக்கும் இருக்கும். அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸுக்கும் ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸுமே எதை பத்தி இருந்தது அப்படின்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், இது எல்லா லிவிங் திங் சிஸ்டம் பத்தியும் இருந்தது. அது மட்டும் இல்லாம என்விரான்மெண்ட் அண்ட் ஃபுட்டை பத்தியும் இருந்தது. இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.